ஓம் சக்தி. ஓம் காளியே நமக. அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் காணப்போகும் தலம் பயபக்தியும் அதிசயமும் சக்தியும் சேர்ந்த சக்தி பீடம் இந்தியாவின் மிகவும் மர்மமான சக்தி பீடங்களில் ஒன்றான மேற்கு வங்காளத்தில் உள்ள காளிகாட் காளி அம்மன் திருக்கோவில். இது சாதாரண காளி கோவில் இல்லை, இது சதி தேவியின் உடல் பாகம், அதாவது கால் பெருவிரல் விழுந்த புனித சக்தி நிலம் என்று அறியப்படுகிறது. இந்த ஆலயம் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தாவின் காளிகாட் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவில் ஆதி கங்கை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. ஆதி கங்கை ஹுக்ளி நதியின் பழைய தடம். இக்கோவிலின் காளி தெய்வத்தை அனைத்து மத பிரிவினரும் வழிபடுகின்றனர். இந்த ஆலயம் உருவான புராண வரலாறு. தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட சதி தேவி தாட்சாயினி நெருப்பில் விழுந்து உயிர் துறக்க, இறந்த மனைவியின் உடலை சுமந்து கொண்டு கடுங்கோபத்துடன் ஊழித்தாண்டவம் ஆடினார் சிவபெருமான். இதனால் உலகெங்கும் இருள் சூழ்ந்து அழியும் நிலை உருவாக தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். விஷ்ணு பகவான் தன் சக்கராயுதத்தால் சதிதேவியின் உடலை 51 துண்டுகளாக அறுத்து பூமியில் வீழ்த்தினார். அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டு அவை புனிதமாக போற்றி வணங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் காளிகாட் காளி கோவில் சதிதேவியின் வலது காலின் கட்டை விரல் விழுந்த இடமாக போற்றப்பட்டு தந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது. காளிகா புராணம் கூறும் 4 ஆதிசக்தி பீடங்களிலும் இக்கோவில் வருகிறது. ஆனால் காளிகா புராணத்தில் தேவியின் முகம் விழுந்த சக்தி பீடம் என்று கூறப்படுகிறது. காளிகாட் எனும் இங்கு புராண நம்பிக்கைப்படி சதி தேவியின் வலது பாதத்தின் விரல்கள் விழுந்தன என நம்பப்படுகிறது. அதனால் இங்கு உள்ள சக்தி நிலத்தில் தங்கியிருக்கும் உயிர் சக்தி போல மிகவும் அதிர்வுடன் இருக்கிறது. புராண வரலாறு என்று கூறப்படுவது கங்கை வங்க கடலுடன் கலக்கும் இடத்தை கங்கா சாகர் என்பர். பழங்காலத்தில் அந்த முகத்துவாரத்தில் கபில முனிவர் வசித்து வந்தார் என்றும், அங்கு இன்றும் அவர் பெயரில் ஒரு சிறு கோயில் உள்ளது. ஒருமுறை சில காபாலிக சந்நியாசிகள் கங்கா சாகரில் புனித நீராடி கபில முனிவரை தரிசிக்க அடர்ந்த காட்டு வழியே சென்றனர். பாதையில் அவர்களுக்கு விரல்கள் வடிவில் ஓர் அதிசய பாறை தென்பட்டது. அது காளியின் சாயலில் அவர்களுக்கு தோற்றமளித்தது என்றும் அந்த காபாலிகர்கள் நரபலியை மனதில் கொண்டு அந்த பாறையை அங்கேயே ஸ்தாபித்து தங்களது முறைப்படி வழிபட்டனர் என்றும், தந்திர சாஸ்திரப்படி நரபலி கொடுப்பது அக்கால வழக்கம் என்றும் கூறப்படுகிறது. அந்த சிலையே இன்றைய காளிகாட் காளி அம்மன் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. இக்கோவிலின் தல வரலாறு இன்னொரு விதமாகவும் கூறப்படுகிறது. காளிகாட் காளி கோயிலை சுற்றி முன்பு காடு மண்டி வளர்ந்திருந்ததாம். அந்த காலத்தில் இந்த தேவியை ஆத்மராம் என்கிற பக்தன் ஆழ்ந்த பக்தியோடு ஆராதித்து வந்தான். மாலை நேரத்தில் பாகீரதி கரையில் அவன் ஜெபம் செய்யும் போது கண்களை பறிக்கும் ஒளிக்கதிர் ஒன்று திடீரென்று தோன்றியது. அதைக் கண்டு வியந்தான் ஆத்மராம். ஒளி வந்த இடத்தை மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது தெளிவான தண்ணீரின் அடியில் மனித கால் விரல்கள் போல் வடிக்கப்பட்ட சிறு கல் ஒன்றை கண்டான். அத்துடன் அவன் அன்றிரவு ஒரு கனவும் கண்டான். அந்த கல்லில் தென்பட்ட விரல்கள் தாட்சாயணியின் வலக்கால் விரல்கள் என்று உணர்ந்து அதை எடுத்து வந்து தேவியின் பாதங்களை ஒட்டி வைத்து அதற்கும் பூஜை செய்யத் தொடங்கினான். அந்த புனித இடமே காளி தேவியின் மகாசக்தி பீடமாயிற்று என்று 2 வெவ்வேறு வரலாறுகள் உள்ளன. கல் கிடந்த இடத்தின் அருகிலேயே ஆத்மராமுக்கு ஒரு சிவலிங்கமும் கிடைத்தது. சிவலிங்கத்துக்கு நகுலேஸ்வர பைரவர் என்று நாமம் சூட்டி காளி சிலையின் அருகிலேயே அமைத்து வழிபட்டான். விரல்கள் போல் காணப்பட்ட அந்த கல் பின்னர் ஒரு வெள்ளி பேழைக்குள் வைக்கப்பட்டு இப்போதைய காளி சிலையின் அடியில் வடகிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் டாலிகஞ்ச் என்னும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியில்தான் காளிகாட் கோயில் உள்ளது. இதன் அருகில் உள்ள நீர்நிலை ஆதிகங்கை அல்லது பாகீரதி என்று அழைக்கப்படுகிறது. தல வரலாறு பார்த்தோமேயானால்
தற்போதைய கோயிலமைப்பு 200 ஆண்டு பழமையானதாக இருந்த போதிலும் இத்தலத்தை பற்றிய குறிப்பு 15 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு இலக்கிய பதிவுகளிலும் உள்ளது. பழமையான முதலாம் குமாரகுப்தா காலத்திய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது இத்திருத்தலத்தின் பழமைக்கு சான்றாக உள்ளது. சிறு குடிசையாக இருந்த திருக்கோயில் சிறு கோயிலாக மானசிங் அரசரால் 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் கட்டப்பட்டது. பின்னர் சபர்ணா ராய் சௌத்ரி குடும்பத்தினர் முன்னின்று தற்போதைய கோயிலமைப்பை 1806ஆம் ஆண்டில் கட்டினர். காளிகாட் காளி அம்மன் திருமேனி. இங்குள்ள காளி அம்மன் நாம் வழக்கமாக பார்க்கும் சிலை வடிவம் இல்லை. கருப்பு கல் வடிவம், நீளமான தங்க நாக்கு, பெரிய பிரகாசமான கண்கள், சிவனின் மேல் நிற்கும் உக்கிர வடிவு. அம்மன் முகத்தை நேராக நீண்ட நேரம் பார்க்க பலருக்கு முடியாது என்று சொல்வார்கள். அவள் கண்களில் உக்கிரமும் கருணையும் தீர்க்க தரிசனமும் கலந்திருக்கிறது. தீய சக்தி நீங்க, பில்லி சூனியம் விலக, எதிரிகள் துன்பம் செய்ய முடியாமல் போக, நீதிமன்ற வழக்குகள் தீர, மனபயம் நீங்க என்று வரும் பக்தர்களுக்கு அன்னை காளி தேவியாக அருள் பாலிக்கிறார். காளி அம்மன் தன் பிள்ளைகளை காப்பாற்ற உக்கிரமாக நிற்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். பழமையான வழிபாட்டு முறை. காளிகாட் கோவில் சக்தி வழிபாட்டின் தந்திர மரபு தொடரும் தலம். இங்கு நடைபெறும் பூஜைகள் மிகவும் இரகசியமான, ஆழமான மந்திர முறைகளுடன் சக்தி உபாசகர்கள் மூலம் செய்யப்படுகின்றன. உலக புகழ் பெற்ற தலம். இந்த கோவிலுக்கு இந்தியாவிலிருந்து மட்டும் அல்ல, உலகம் முழுக்க இருந்து சக்தி பக்தர்கள் வருகிறார்கள். காளிகாட் காளி தரிசனம் செய்த பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று பலர் அனுபவம் பகிர்கிறார்கள். காளி அம்மன் அருள். அம்மன் உக்கிரம் காட்டினாலும் அவள் கருணை கடல். பக்தி மனசோடு ஓம் காளிகாயை நம என்று ஜபித்தால் அம்மன் தன் பிள்ளைகளை அபயமாக காப்பாற்றுவாள். அன்பான சக்தி பக்தர்களே, காளிகாட் காளி அம்மன் பயம் தரும் உருவத்தில் இருந்தாலும் அவள் உள்ளம் தாயின் உள்ளம். நம்பிக்கையோடு அழைத்தால் அவள் ஓடி வந்து காப்பாற்றுவாள். வாழ்வில் ஒருமுறை எனும் தாயை நேரில் சென்று காணுங்கள். ஓம் சக்தி, ஓம் காளி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. காளி தேவி அருளை பெற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுபோல் பல பக்தி தகவல் பெற எங்க ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சக்தி பீட வரலாறோட மீண்டும் சந்திப்போம்.